மகேந்திரா பிக்கப்ல இருக்க மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணும், இதே படா தோஸ் இன்ட்ரால இருக்க மாதிரி பெரிய சைஸ் தொட்டி வேணும்னா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய வண்டி ஈச்சரோட ப்ரோ எக்ஸ். வாங்க இந்த வெஹிக்கிளில் என்ன பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க, தொட்டி சைஸ் என்ன, பவர் அண்ட் டார்க் அண்ட் ஜிவிடபிள்யூ என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆனமலை மொபிலிட்டி ஈச்சர் கோயம்புத்தூர் ஷோரூம். நீங்கள் ஈச்சரில் என்ன வெஹிக்கிள் பார்க்குறீங்கனாலும் டிஸ்பிளேல அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குற, மறக்காம காண்டாக்ட் பண்ணி பாருங்க. வாங்க இந்த ஹெய்ச்சர் ப்ரோ எக்ஸோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பொதுவாகவே நம்ம எல்லாமே இந்த வெஹிக்கிளை ஈச்சர்னு சொல்லிட்டோம், இன்க்ளூடிங் மீ. நானுமே அதை ஈச்சர்னு சொல்லி தான் பழக்கம், அதனால நான் ஈச்சர்னே சொல்கிறேன். ஆனால் அதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஹெய்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்குமே ஈச்சர்னு சொல்கிறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் ஈச்சர்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வெஹிக்கிள் மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் வருது. பட் ஆனால் 2 தான் நம்மளால் எடுக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவியில் வரும், அதாவது ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஈவியில் மட்டும்தான் வரும். இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் கிரே, இந்த 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் வருது. பெயிண்ட் குவாலிட்டியுமே பார்க்க நம்ம ஒரு காரில் எந்த அளவுக்கு பெயிண்ட் குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் பெயிண்ட் குவாலிட்டி நல்ல ஒரு ஷைனிங்கான பெயிண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா தோஸ்த் மற்றும் இன்ட்ரா மாதிரியான நோஸ்லெஸ் டிசைனில் தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நோஸ்லெஸ் டிசைனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இன்ஜினோட ஸ்பேஸை ஃப்ரண்ட்டில் இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பொலேரோ பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா தொட்டி சைஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டாட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, தோஸ்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈச்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு தொட்டியோட நீளமும் அகலமும் ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டின்றது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது பம்பர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடமாகட்டும் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹார்டான ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராஷ் பாருமே இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஹெட்லைட்டுமே பார்த்தீங்கன்னா காரில் வர மாதிரியான டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே இந்த பெயிண்ட் குவாலிட்டி ஆகட்டும், இந்த டிசைன் ஆகட்டும், அதே மாதிரி இந்த டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வண்டி பார்க்கறதுக்காக உள்ளே வரும்போது இந்த வண்டி நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அவ்வளோவே அதாவது ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வெஹிக்கிளில். அதே மாதிரி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு வைடராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 வைப்பர்ஸ் அண்ட் வாஷரோடைய தான் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீச்சர்ன்ற பேஜிங் கொடுத்துருக்காங்க, அவங்களோட லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் மட்டும் பிளாஸ்டிக்ஸில் வருது. பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லா தாங்க இருக்குது. எல்லா மாடல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப் இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து டோயிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாகவே சேஸ் வந்து இந்த பம்பரோட இணையிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கும் எந்த வித குறையும் இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல வந்தனால சொல்கிறேன், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி ரோல் பால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோட் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறீங்க, ஒரு ஷார்ப் டர்ன் அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட்டை வச்சு ரோல் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த ஆன்டி ரோல் பால் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெட்டர் ஸ்டேரிங் கண்ட்ரோலுமே இந்த ஆன்டி ரோல் பாலால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் வேரியண்ட்டில் வருதுங்க. ஒன்று வந்து 3 டன்னு, இன்னொன்று வந்து 3 டன்னு. அதை மென்ஷன் பண்ணுற வகையில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3.0T மற்றும் 3.5Tன்ற 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 தொட்டி ஆப்ஷனில் வருது. அந்த தொட்டி சைஸ்லாம் என்னன்றதை நான் சைட் ப்ரொஃபைலில் போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படி வாங்க சைட் ப்ரொஃபைலுக்கு போவோம். ஸோ சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். சைட் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் மிரர்ஸ் தாங்க. ரொம்பவே ஒரு வைடரான சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கோச் பாடி எடுத்தால் கூட நல்லாவே விசிபிள் இருக்க மாதிரியான ஒரு வைடரான சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டிரைவருக்கு கிளியராக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈச்சர்ன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3.0T, இது வந்து 3 டன் உள்ள வெஹிக்கிள். இதே வந்து 3 டன் வெஹிக்கிளில் இங்கே வந்து 0.5ன்ற ஒரு பேட்சிங் வரும். வீல் ஆர்ச் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மட் ஃப்ளாப், நல்ல ஒரு பெரிய சைஸ் ஆஃப் மட் ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு R15 டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டயராக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோடைய டக்கின் ஆகி வர மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு யூஜான ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் ஏறுறதுக்கு வசதியாக இருக்க மாதிரியான ஒரு யூஜாக ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து டோர் க்ளோஸில் இருக்கும் போது பாடியோடையே டக்கின் ஆகி வர மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராஸாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லாமல் பாடியோடய வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம்னு கூட சொல்லலாங்க. அப்படியே வாங்க தொட்டி சைஸுக்கு வருவோம். இது 2 டைப் ஆஃப் தொட்டி சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 டன் போனாலும் சரி, 3 டன் ஜிவிடபிள்யூவில் இருக்க வெஹிக்கிள் எடுத்தாலுமே சரி, 2 டைப் ஆஃப் தொட்டி சைஸுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். தொட்டி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 10.9 அடியும், அதே மாதிரி
9.8 அடி 2 நீளத்தட்டில் நீங்கள் தொட்டி வாங்கிக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா சேம் தான், 5.7 அடி அகலத்தில் உங்களுக்கு தொட்டியோட அகலம் வரும். இதே நீங்கள் பேலோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1862 கிலோ பேலோடு கெப்பாசிட்டியில் நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடை கம்மியாக தான் ஏற்றுவீங்க. உதாரணத்துக்கு இந்த பஞ்சு வக்கியோல் அந்த மாதிரியான பொருட்கள் ஏற்றிட்டு போவீங்க அப்படின்னா நீங்கள் தொட்டி அதிக நீளமுள்ள வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து ஹெவி வெயிட்டட், அதாவது சிமெண்ட்டு கம்பி அது மாதிரியான வெயிட்டான பொருள் நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன அந்த 9.something ஃபீட்டில் உள்ள அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். தொட்டி அளவு கம்மியாக உள்ளது எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு எடை ஏற்றுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி உள்ள மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் நான் பாடி நான் கட்டிப்பேன் அப்படின்னா சேசஸாவுமே நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 12 பட்ட சஸ்பென்ஷனும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 10 மொத்தம் 20 பட்ட சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. மற்ற வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புஷ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் பேக் பண்ணுற மாதிரி நிப்பிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு புஷ் போயிடுச்சுன்னா நீங்கள் கம்பெனிக்கு தான் வந்து சர்வீஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுன்ற போது நம்மளே கிரீஸ் பேக் ஒரு கிரீஸ் கன் வாங்கி அழகாக அந்த நிப்பிளில் கிரீஸ் பேக் பண்ணிக்கலாம். இதோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மற்ற காம்படிட்டர் காட்டிலும் 10லேருந்து 20% உங்களுக்கு சஸ்பென்ஷன் லைஃப்ன்றது அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. அடுத்ததாக டேங்க் விஷயத்துக்கு வருவோம். 60 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூயல் டேங்க் வந்து உங்களுக்கு சென்டரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. சேஸோட சென்டரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் மாஸ் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்குங்க. பாலிஎத்திலீன் ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு துருப்பிடிக்கிறதுக்கான பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் டெஃப் ஆயிலுமே கிடையாது. இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கேபினில் எந்த இதுவுமே வராது. நீங்கள் ஆயில் செக் பண்ணுறதாகட்டும், ரேடியேட்டருக்காகட்டும், பிரேக் ஆயில் எந்த விஷயமே கேபின்குள்ளே வராது. ஏன்னா கேபின் ஃபுல் சீல்டு கேபின். உங்களுக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கேபினை போல்ட் வச்சு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா அந்த சீட்டை போல்ட் வச்சு ரிமூவ் பண்ணி கழட்டி வச்சுட்டு தான் சர்வீஸ் பண்ண முடியுமா. அதனால் உங்களுக்கு ஆயில் செக் பண்ணுறதாகட்டும், ரேடியேட்டர் ஆகட்டும், டீசல் பம்ப் ஆகட்டும், அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் ஆயில் எல்லாமே வந்து இங்கேயே இருக்க மாதிரி வெளியிலே இருக்க மாதிரியான மெக்கானிசமில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் ஆயில் எல்லாமே அந்த வெளியிலே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் தொட்டி விஷயத்துக்கு வருவோம். டெயில் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜனில் வர மாதிரியான டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாடி கட்டும் போது இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் கொடுத்து பாடி கட்டிக்கங்க. ஏர் ஃபில்டர்ஸ் இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்னாக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்க. சைலன்சர் விஷயத்துக்கு வருவோம். சைலன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இன்ஜினுக்குள்ளேயே வந்து ரொம்ப குட்டியாகவே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை கம்பெனி சைடில் நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா சென்சார்ஸ் எல்லாமே அந்த இன்ஜினோட பக்கத்திலே வந்துடும். நீங்கள் இவ்வளோ தூரம் இழுத்து வந்தீங்கன்னா நிறைய ஒயரிங்ஸ் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக தான் சைலன்சரை நாங்கள் இன்ஜின் பக்கத்திலே வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலாக இதனால ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது தெரிலங்க. ஏன்னா எல்லாமே இன்ஜினு சைலன்சர் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் கேபின் கீழேயே இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். அப்படியே வாங்க நம்ம கேபின்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத. டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறது சுற்றுற கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கருக்கான பொசிஷன்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும், ஃபாக் லைட் ஆகட்டும், இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதுலேயே நீங்கள் அட்வான்ஸாக இன்னும் 2-3 வேரியன்ட் இருக்குது. நீங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் ஆகட்டும், ரிவர்ஸ் கேமரா ஆகட்டும், இல்லை டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு வேரியண்ட்ல ஆட் ஆன் ஆகிட்டே வருங்க. வாங்க நம்ம அப்படியே உள்ள போய் உட்காந்து பார்ப்போம். டிரைவர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களால் வந்து முன்னாடி பின்னாடி வந்து நல்லா மூவ் பண்ண முடியுது. அதே மாதிரி உங்களால் ஸ்டேரிங்கை வந்து டில்ட் பண்ண முடியும். டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் கிடையாதுங்க. உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட்டு, ஃபியூயல் கேஜ் அந்த மாதிரியான எல்லா விஷயமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் வர மாதிரியான கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 ஹேண்டில்ஸ் கிரிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கேரி பேக்கான ஹூக் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இது 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மியூசிக் சிஸ்டம் சொன்ன பார்த்தீங்களா, சிங்கிள் டன் மியூசிக் சிஸ்டம் அது இங்கே வருது. ஏசி வேரியண்ட்டாக இருந்தால் இந்த 4
இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான வெண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் வந்து கீயோட லாக் பண்ணுற மாதிரியான க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 12 வோல்ட் சாக்கெட் வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு யூஎஸ்பியும் டைப் சிக்கான போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஈகோ அண்ட் பவருக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிளில் வேணும்னா ஈகோ அண்ட் பவருக்கு பூஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பரு, ஹசார்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணுறது, இண்டிகேட்டர்ஸ்க்கு அது மாதிரியான ஸ்டிக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு காம்பேக்டாக ஒரு சின்னதாக நம்ம காரில் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு காம்பேக்ட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈச்சரோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் விஷயத்தில் வந்து ஒரு காரில் வர மாதிரி என்ன கம்ஃபர்டபுளான கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் 3 பேர் உட்காடுறீங்க, இல்லை லாங் ட்ரைவ் போகிறாங்க, அவங்க டயர்டாக இருக்குது, படுக்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹேண்ட் பிரேக் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க, கியரில் போட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து ஈஸியாக படுத்துக்கலாம், டயர்டாக இருக்குன்ற போது டிரைவர் படுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷனுக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சீட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்டோட, அதாவது ரிமூவ் பண்ணுற மாதிரி ஹெட்ரெஸ்ட் கிடையாது, ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான். ஹெட்ரெஸ்டோட கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட்ரூமே நம்ம என் ஹைட்டுக்கே, அதாவது என் ஹைட் பார்த்தீங்கன்னா 6.2, ஸோ என் ஹைட்டுக்குமே ஹெட்ரூம்ன்றது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கேபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக் த்ரூ கேபினாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் ரைட் சைடில் வண்டியை ஒட்டியோ இல்லை செவுத்தை ஒட்டியோ பார்க் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் இங்கேருந்து நகர்ந்து கூட அந்த சைட் டோரை திறந்து நீங்கள் லெஃப்ட் சைட் டோரை திறந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பிளாஸ்டிக்கோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான், சாஃப்ட் பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஆகட்டும், அதோட ஃபினிஷிங் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இன்ஜின் விஷயம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா 4 சிலிண்டர் 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 80 HP பவரும் 230 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. இது 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸில் தாங்க வருது. ஃபைனலாக இந்த வண்டியோட மைலேஜ், இந்த ஆக்சுவலி இந்த வெஹிக்கிள் வந்து புதுசாக வந்திருக்கனால எனக்கு எக்ஸாக்டாக யூசர் ஆகட்டும், ஓனர் ரிவ்யூ ஆகட்டும் எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது எனக்கு கிளியராக தெரிலங்க. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட எக்ஸாக்ட் மைலேஜ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உட்பட, நம்ம வியூவர்ஸ் உட்பட எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது முக்கியமான விஷயம் சர்வீஸ் அண்ட் வாரண்டி தான். இந்த வெஹிக்கிளுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 3 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சர்வீஸ் இன்டர்வல் 30,000 கிலோமீட்டர் அல்லது 1 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு தடவை விட்டாலே போதும். ஆனுவல் டேக்ஸ் உள்ள 3 டன் GVW உள்ள மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 லட்ச ரூபா வருதுங்க. இதே நீங்கள் கோட்டு டேக்ஸ் 3.5 டன் கோட்டு டேக்ஸ் உள்ள வண்டி எடுத்திங்கன்னா 10,50,000 ரூபா வரும். நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் பயன்பாடு இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஆனுவல் டேக்ஸ் வெஹிக்கிளே போய்க்கலாம், அதான் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் நேஷ்னல் பர்மிட் நான் அதிக ஸ்டேட்டெல்லாம் கடந்து நான் வெஹிக்கிள் ஓட்டணும் அப்படின்னா இயர்லி டேக்ஸ், அதாவது கோட்டு டேக்ஸ் உள்ள வண்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களால் நேஷனல் பர்மிட்ன்றது போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய சைஸான தொட்டி கொடுத்துருக்காங்க. நீளத்துலேயும் சரி அகலத்துலேயுமே சரி ஒரு நல்ல ஒரு தொட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மற்ற காம்படிட்டர் கார்டன் ஒரு 3 சிலிண்டரு 1500 cc இல்லாமல் 4 சிலிண்டர் கொடுத்து ஒரு 2 லிட்டர் டீசல் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயங்க. ஏன்னா டார்க், நீங்கள் ஹில்ஸ்லாம் போகிறீங்கன்னா டார்க் நல்லாயிருக்கும். மைலேஜ் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு தெரியல, மைலேஜ் யாராவது கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கம்ஃபர்டபுளான கேபினோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் தோஸ்த் மற்றும் படா தோஸ்த் போகிறீங்க, டாட்டாவில் இன்ட்ரோ பார்க்குறீங்க, இல்லை மகேந்திராவில் வீரோ பார்க்குறீங்கன்னா உங்கள் நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஈச்சர் ஷோரூமில் இந்த ப்ரோ எக்ஸையும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த வெஹிக்கிள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். எப்போவுமே சொல்கிறது தாங்க, கமர்ஷியலில் நமக்கு அனுபவன்றது கொஞ்சம் கம்மிங்க. அதனால் நான் இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கை அண்ட் அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்க்குறீங்க, எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வச்சுருக்க ஓனர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்னன்றது. இன்கேஸ் இந்த வெஹிக்கிள் வச்சுருக்க ஓனர்ஸ் நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பண்ணணும், இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நான் ஹானஸ்ட்டாக கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கள் டீமோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி ஆகட்டும், வாட்ஸ்அப் நம்பர் ஆகட்டும் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ எடுத்துக்கிறோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் தமிழ் வீல்ஸ். நன்றி, வணக்கம்.